நேற்று நாம் தியானித்த வண்ணமாக இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்தார் என்று விசுவாசிக்கின்ற போது உலகத்தை உண்டாக்கின தேவன் நம்மை சிநேகிக்கிறார் என்று தியானித்தோம். நமக்குள்ளாக அநேக கேள்விகள். 2000 ஆண்டுகளுக்காக வந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நாம் பார்க்க முடியுமா, தேவனை பார்க்க முடியுமா என்று சொல்லி, ஆனால் வேதத்தில் எல்லாவற்றுக்கும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 10 நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை நம் வாழ்க்கையில எப்படி புரிந்து கொண்டோம், ஆண்டவரை நம்மால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து மாம்சமாக உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கடந்து வந்தார். அதற்கு முன்பாக தேவனை பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஒருவரும் காணக்கூடாத வல்லமை நிறைந்தவராக, மகிமை நிறைந்தவராக, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற உன்னதமான தேவனாக பார்க்கிறோம். ஆனால் அவருடைய தன்மையை, அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து கடந்து வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து 40 நாட்கள் தன்னுடைய ஜனங்களுக்கு, சீஷர்களுக்கு தன்னை உயிரோடு கூட காண்பித்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது, நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு தேற்றரவானாகிய ஆவியானவரை அனுப்பிட சொல்லி அவர் கடந்து போனார். அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ளாக இருந்து அவருடைய காரியங்களை வெளிப்படுத்துவதாக பார்க்கிறோம். அதை தான் பவுல் சொல்கிறார், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தேவனை நம்மால் புரிந்து கொள்வதற்கு ஆவியானவராக தேவன் நமக்குள் இருக்கிறார். வெளிப்படுத்தினபடியினாலே அந்த ஆவியானவர் எல்லாருடைய தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்க சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆவியானவரை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின போது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், வேதத்தில் பார்க்கிறோம், நம் தேவன் யார் என்றால் வார்த்தையான தேவனாய் இருக்கிறார், பிதாவாய் இருக்கிறார், ஆவியாய் இருக்கிற சொல்லி பார்க்கிறோம். ஆவியானவர் ஒரு மனிதனை ஆள்கின்ற போது தேவனுடைய அந்த கிரியைகளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், தேவனுடைய வல்லமையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் இன்றைக்கு வேதம் முழுமையாக தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தையை இருக்கிறபடினாலே தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவர்கள் வாழ்க்கையிலே வேதத்தினுடைய வசனங்களை யாரெல்லாம் தங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசுவை நம்புகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாகவே இன்றைக்கும் தேவனை அறிந்து கொள்ள முடியும். அதனால் நம் வாழ்க்கையிலே தேவன் ஆவியாய் இருப்பதாக நாம் யோசித்து விசுவாசிப்போம். அதுதான் நம் வாழ்க்கையிலே அவரை அறிவதற்குரிய அடையாளமாய் இருக்கிறது. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் ஒன்றும் இல்லையா, சொரூபம் ஒன்றும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் ஒன்றும் இல்லையா, சொரூபம் ஒன்றும் இல்லை. பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே, நம்மை உண்டாக்கின என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. வேத வாக்கியமெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டபடினாலே இந்த வேத வசனங்களை நாம் விசுவாசிக்கும் போது இந்த வார்த்தையின் வல்லமை நமக்குள்ளாக உணர முடியும், அனுபவிக்க முடியும். நம் வாழ்விலே பல விதமான மாற்றங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு பவுலின் மூலமாக தேவ ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்தினான்னு சொல்லணுமாய், இன்றைக்கும் நீர் ஆவியாய் இருந்து எங்களுக்குள்ளாக வெளிப்படுவதற்காக இந்த வார்த்தை மூலமாக எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் செயல்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ரூபமாக நாங்கள் உண்டாக்க முடியாது, ரூபத்திலும் சொரூபத்திலும் பார்க்க முடியாது. எங்களுக்குள்ளாக எங்கள் ஆத்துமாவிலே, எங்கள் ஆவியிலே, எங்கள் சரீரத்திலே நாங்கள் உம்மை உணர முடிவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுத்தபடினால் சோத்திரம். இந்த வெளிப்பாட்டை, இந்த ரகசியத்தை இன்னும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.